Peacemakers of Christo. உன் குடும்பத்தில் நீ மதிக்கப்படுகிறாயா, அவமதிக்கப்படுகிறாயா? மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 53வது வசனத்துல சொந்த ஊரில் இயேசு புறக்கணிக்கப்படுகிறார். 55வது வசனத்துல இவர் தச்சருடைய மகன் அல்லவா, இவருடைய தாய் மரியா என்பவர் தானே, யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா, இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா, பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, உம்மை ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம் சுவாமி. தேவனாகிய கர்த்தாவே, இன்று உன்னை பற்றி பேசாத நாவுகள் இல்லை, உன்னை அறியாத ஜீவன்கள் இல்லை அப்பா. உம்மை போற்றி புகழ்வதற்காக ஆலயங்களும் பெரிய பெரிய தேவாலயங்களும் பெசிலிக்காகளும் ஆண்டவரே புண்ணிய ஸ்தலங்களும் உருவாக்கப்பட்டிருக்கிறது சுவாமி. அப்பா, எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் ஆண்டவரே அன்றைய நாளில புறக்கணிக்கப்பட்ட அந்த சிலுவை தான் இன்று அப்பா மூளைக்கல்லாக ஆண்டவரே எங்கள் முன்னிலையிலே முதலிலே காணப்படுகிற சிலுவையாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த சிலுவை தான் எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது, இந்த சிலுவை தான் எங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறது, இந்த சிலுவை தான் எங்களுக்கு பலனை கொடுக்கிறது, எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது, எங்களுக்கு அச்சாரமாக இருக்கிறது இந்த சிலுவை தான். எங்கள் வாழ்க்கைக்கே அச்சாரம் அதுதான் ஆண்டவரே. ஆம் சுவாமி. அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் சுவாமி, அந்நாளிலே நீர் உம்முடைய தாயை காண உம்முடைய கிராமத்திற்கு சென்றீர் ஆண்டவரே. அப்பா, அந்த நசரேத்துக்குள்ளாய் சென்ற பொழுது ஐயா, அங்கு இருந்தவர்கள் பொறாமைப்பட்டார்களா ஆண்டவரே, ஏளனம் செய்தார்களா, அவமதித்தார்களா, இழிவாக பேசினார்களா, இவன் தானே அப்படி என்று சொன்னார்களா தெரியலையா ஆண்டவரே? ஆனால் அவர்கள் அவமதித்தார்கள் சுவாமி. இந்நாளிலும் ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்துல அப்பா, என் வீட்டுல ஆண்டவரே, என்னுடைய சொந்தக்காரர்கள், என் பிள்ளைகள் இவள் தானே, இவன் தானே என்று என்னை கருதுகிறார்கள் ஐயா. ஆண்டவரே, நான் என் பிள்ளைங்களுக்கு அப்பா ஆண்டவரே, ஆனா என்ன அப்பான்னு என் பிள்ளை கூப்பிடாத ஆண்டவரே. அவரு கடக்கிறாரு, இவன் கடக்கிறான் அப்படி என்று சொல்லுகிற பிள்ளைகளாக மாறி போய் விட்டார்கள் ஐயா. ஆண்டவரே, என் வீட்டுல நான் தாயானவள் ஆண்டவரே, அம்மான்னு அப்பா கூப்பிட மாட்டாங்க யாரும் ஆண்டவரே. இந்தா வா கொண்டா அப்படி என்றுதான் சொல்லுகிறார்களே ஆண்டவரே. அவமதிக்கப்படுகிறேன் சுவாமி. அப்பா, என் கணவன் ஒரு நாளும் என்ன பெயர் சொல்லி கூப்பிட மாட்டான் ஆண்டவரே. வாடி போடி என்று சொல்லுகிறான் ஆண்டவரே. அப்பா, என் கணவன் போ அப்படி என்று மாடுகளை ஓட்டுவதை போல அழைக்கிறான் ஆண்டவரே. ஆண்டவரே, என் மனைவி என்னை மரியாதையோடு கூப்பிட மாட்டாள் ஐயா. என்னங்க என்று சொல்ல மாட்டான், இந்தா வா என்று சொல்லுகிறான் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த வீட்டுல மரியாதைகள் இல்லை ஆண்டவரே. பிள்ளைகளை பிள்ளைகள் என்று கூப்பிடுவதில்லை ஆண்டவரே. எரும மாடு, சனிய, இது வேஸ்ட், இது எதற்கு இருக்கு என்று கூப்பிடுகிற குடும்பங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, தேவனாகிய கர்த்தாவே, ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்துக்குள்ளாயும் வெறுப்பு உறவுகள் தான் ஐயா, கடுப்பு உறவுகள் தான் ஆண்டவரே, கோப உறவுகள் தான் ஆண்டவரே. இது பாச உறவுகள் இல்லை ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் பாவங்களை மன்னிங்க சுவாமி. அந்நாளில் ஆண்டவரே, உன்னை புறக்கணித்தார்கள் ஐயா. ஆண்டவரே, உன்னை அவமதித்தார்கள் ஆண்டவரே, உன்னை ஏற்றுக்கொள்ள மறுதளித்தார்கள் ஐயா. இன்னைக்கு என் குடும்பத்திலையும் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க ஐயா. நீ யாரு சொல்றதுக்கு, நீ யாரு கேட்கறதுக்கு என்று சொல்லுகிற குடும்பமாக இருக்கிறது ஐயா. ஏசப்பா, இந்த பிள்ளைகளுக்காக தான் நான் ஓடினேன், உழைத்தேன், அவமானப்பட்டேன், அடிப்பட்டேன் ஆண்டவரே, நொறுக்கப்பட்டேன் ஐயா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காக இரவும் பகலும் ஓடி உழைத்தேன் ஐயா. ஆனா என் உழைப்பெல்லாம் வேஸ்டா கிடக்குது ஐயா. இந்த பிள்ளைகளுக்காக தான் உழைச்சு என் உடம்பெல்லாம் வலி ஆண்டவரே, என் கை கால்லாம் வலிக்குது ஆண்டவரே. எனக்கு நோய் வந்துச்சு சுவாமி. ஏசப்பா, எல்லா சொத்துக்களையும் வித்தேன் ஆண்டவரே. இன்னைக்கு அப்பா, என் புள்ள என்ன அவமதிக்கிறான் ஆண்டவரே. ஒருவேளை சோறு கூட போட மாட்டேங்கிறான் ஐயா. அப்பா,
அப்பா என் தெய்வமே என் மீது மனம் இறங்கும் ஐயா. ஏசப்பா தெய்வமே, என்னை இந்த உலகம் புறக்கணிக்கிறது ஐயா. ஆண்டவரே, காசு இருந்தால் நல்லதாக கருதுகிறார்கள், காசு இல்லைன்னா வேஸ்ட்னு. அப்பா, பதவி பட்டங்கள் பணங்கள் சொத்துகள் இருந்தால் இந்த உலகம் மதிக்குது ஐயா, இல்லை என்றால் அவமதிக்குது சுவாமி. ஏசப்பா, என்னை ஏற்றுக்கொள்வார் யாரும் இல்லை, புரிந்து கொள்வார் யாரும் இல்லை, சமாதானப்படுத்துவார் யாரும் இல்லை, அரவணைப்பார் யாரும் இல்லை. ஆண்டவரே, நான் தூங்கியே பல நாள் ஆகுது சுவாமி, ஏனென்றால் என் குடும்பமே என்னை புறக்கணித்து விட்டது ஐயா. அப்பா, என் தாய் மடியில நான் படுத்து விட்டு தூங்குனா எவ்வளவு சாந்தியும் சமாதானமும் எனக்கு இருந்துச்சு ஆண்டவரே. அந்த சமாதான சந்தோஷம் இந்த குடும்பத்துல இல்ல ஆண்டவரே. இந்த குடும்பம் என்னை அவமானப்படுத்துகிற குடும்பம் ஐயா, கடுப்படிக்கிற குடும்பம் ஐயா, கோபப்படுகிற குடும்பம் ஐயா, என்னை புறக்கணிக்கிற குடும்பம் ஐயா, என்னை ஏற்றுக்கொள்ளாத குடும்பம் ஐயா, என்னை அவமானப்படுத்துகிற குடும்பம் ஐயா. தெய்வமே, என் மீது மனமிறங்கும் சுவாமி. அப்பா, தேவாதி தெய்வமே, எந்த ஒரு மனிதனும் சொந்த இடத்தில் மதிக்கப்படுவதில்லை என்று கூறிய வாக்கு நிஜம்தான் ஆண்டவரே. ஏசப்பா, என்னை என் குடும்பம் ஏற்றுக்கொள்ளவில்லை, நீயாவது என்னை ஏற்றுக்கொள்வீராயா ஐயா? ஐயா, ஏற்கனவே நான் உடைந்து போய்விட்டேன் ஐயா, ஏற்கனவே செத்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, ஏற்கனவே மனம் விட்டு போயிட்டேன் ஐயா, ஏற்கனவே ஆண்டவரே என்னால வாழ முடியாம தவிக்கிறேன் சுவாமி. நீயும் என்னை புறக்கணித்து விட்டால் நான் யாரிடம் செல்லுவேன் ஆண்டவரே? ஆண்டவரே, யாரிடம் செல்வேன்? எனக்கு என்று இந்த உலகத்துல யார் ஆண்டவரே இருக்கிறது? அப்பா, நீர் ஒருவர் தானே ஐயா. தாய் உன்னை கைவிட்டாலும் தந்தை உன்னை மறந்தாலும் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னீரே, எனக்கு ஆதாரமாக வாங்க ஆண்டவரே, என்னை தேற்றுங்க ஐயா. உன் மடியில நான் படுத்து தூங்கணும் ஐயா, பயம் இல்லாமல் தூங்கணும் ஐயா, கவலைகள் இல்லாமல் தூங்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, கண்ணீர் இல்லாமல் தூங்கணும் ஐயா, நோய்கள் இல்லாமல் தூங்கணும் ஐயா, பதட்டங்கள் இல்லாமல் தூங்கணும் ஆண்டவரே. அப்பா, நான் பசியோட மடியில தூங்கணும் ஆண்டவரே. அப்பா, அப்போதுதான் எனக்கு பால் கொடுப்பீர் ஆண்டவரே. ஏசப்பா, தெய்வமே, உன்னை அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டு தூங்கணும் போல இருக்குது ஆண்டவரே. இந்த உலகம் பொல்லாப்பான உலகம் ஐயா, என்னை ஏமாத்திய உலகம் ஐயா, என்னை பயன்படுத்திய உலகம் ஐயா, என்னை அடித்த உலகம் ஐயா, அவமானப்படுத்திய உலகம் ஐயா, தெய்வமே என்னை வெறுத்த உலகம் ஐயா, என்னை சீண்டிய உலகம் ஐயா, என்னை ஆண்டவரே துன்புறுத்திய உலகம் ஆண்டவரே. ஏசு ராஜாவே, நான் உன்னையே பற்றி கொள்ளணும் ஐயா. அப்பா, நீர்தான் எனக்கு அப்பாவும் அம்மாவும் ஆண்டவரே. நான் இனிமேல் ஆண்டவரே யாரையும் நம்ப மாட்டேன்ப்பா, உன்னை மட்டுமே நம்புவேன் ஐயா. நீர் ஒருவரே என் அடைக்கலம் ஐயா, என் ஆறுதல் நீர்தான் சுவாமி. தேவனாகிய கர்த்தாவே, இனிமேலாவது என்னை யாரும் புறக்கணிக்க கூடாது சுவாமி. அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் நான் என்னாலும் உன் பிள்ளையாக வாழக்கூடிய கிருபையை நீர் கொடுப்பீர் என்று முழுமனதோடு ஜெபித்து, அருமையான பிள்ளைகளை உங்களுடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே, அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துக்களையும் உங்களுடைய கண்ணீர்களையும் இறையிறக்கத்து நற்கருணை ஆராதனையிலும் ஜெபமாலையிலும் நவநாளிலும் நேர்த்தி திருப்பலியிலும் உங்களுடைய விண்ணப்பங்களை அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம். தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய கருத்துக்கள் பெரிய கருத்துக்களாக
கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தால் தயவு செய்து நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணியுங்கள். 1, 3, 5, 7, 9, 12, 30, 33, 77 என்று நீங்கள் உங்கள் கருத்துக்களுக்கு தகுந்தாப்புல நீங்க கடவுள்கிட்ட நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணிக்கலாம். அதனால நேர்த்தி திருப்பலியிலே பயங்கர வல்லமைகள் இருக்கிறது. ஒரே குருவானவர் 2 மணி நேரம் உட்கார்ந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்றால் எல்லா ஜெபங்களையும் ஒரே சாமியார் உட்கார்ந்து இந்த பிள்ளையை ஆசீர்வதிங்கன்னு ஜெபங்களை சொல்லி சொல்லி கேட்கும் போது எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாக நாங்க ஒரே ஒரு உதவி கேட்கிறோம். இந்த சேனலை தயவு செய்து பார்க்கிறவர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல, பேஸ்புக்ல நீங்கள் பகிரும்படியா ஜெபிக்கிறோம். எங்க ஃபாதர்ஸ் இல்லைன்னா இதை நிப்பாட்டி விடுவாங்க என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இவ்வளவு செலவு பண்ணிட்டு இது வளர்ச்சி அடையல அப்படி என்றால் இவ்வளவு கரண்ட், நெட் பில்லு, கம்ப்யூட்டரு, கேமரா அப்படி என்று ஃபாதர்ஸ் வருத்தப்பட்டு நிப்பாட்டிடுவாங்க. அதனால் தயவு செய்து இந்த உன்னத தெய்வ பணி இன்னும் வளரணும், உங்க கையால் வளரணும், உங்க ஆசீர்வாதத்தால் வளரணும், இன்னும் பல ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் என்பதை நீங்கள் விருப்பப்பட்டால் இதை பகிருங்கள், இதை செய்யுங்க என்று அன்போடு வேண்டுகிறோம். தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாக நாங்கள் உதவி செய்கிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரௌசர், பேண்ட், ஷர்ட், டிஷர்ட் இல்ல நோட்டு புஸ்தகங்கள் போல நிறைய இருக்கலாம். அது வேஸ்டா கிடக்கலாம். பரணியில சொருவி வச்சிருப்பீங்க, தயவு செய்து பீரோல சொருவி வச்சிருப்பீங்க, அதெல்லாம் எடுத்து வேஸ்டா கரையான் சாப்பிடறதுக்கு பதிலா எங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு ஒரு வேலை வசதிகள் இருந்தால் இல்ல உங்க காரியங்கள் நிறைவேறினால் நாங்கள் உதவி செய்யற பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது, அவங்களுக்கு ரோடு கிடையாது, குடிசைகள் தான், அந்த வீட்டில் ஒரு லைட் எரியணும் என்றால் சோலார் லைட்டு தான் எரிய முடியும். அது ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். தயவுசெய்து உங்களால் முடிஞ்சா ஒரு 2 சோலார் லைட்டு 3 சோலார் லைட்டு வாங்கி உங்க பேரால, உங்க குடும்பத்து பேரால 4 வீட்டில் லைட் எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக தெய்வ பிள்ளைகளே, மிரக்கல் ஆயில் எவ்வளவோ வலிகளை நீக்குகிறது, நோய்களை அகற்றுகிறது. கண்ணை தவிர்த்து எல்லா இடங்களிலும் வலிகள் இருந்தால், நோய்கள் இருந்தால், எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் தயவு செய்து அதை வாங்கி 10 சொட்டு 20 சொட்டு அந்த வலிக்கிற இடத்துல நல்லா தினமும் தேய்ச்சிட்டு வாங்க. தலையில தேய்ங்க, பிபி சுகர் குறையும். சுடுதண்ணில போட்டு 1 சொட்டு போட்டு குடிங்க, பிபி சுகர் குறையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றுமாக ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இது 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புத்தகம். அந்த காலத்தில் நம்முடைய வீட்டுல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடெல்லாம் இருக்கும். அதுல உள்ள கட்டு ஜபங்கள், ரகசிய ஜபங்கள், அது செய்வினை அகற்ற ஜபம், சாத்தான விரட்டுகிற ஜபம், பல விதமான கட்டு ஜபங்கள் இருக்கிறது. அந்த கட்டு ஜப புத்தகத்தை வாங்கி தயவு செய்து பயன்படுத்துங்கள். வாழ்க்கையில வெற்றி அடையுங்கள்.